நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயத்திலே இறைவனின் சித்தார். ஓம் நமச்சிவாய. புற மக்களை ஆடி இடம் ஏதோ படாத காரியம் என்று மனதின்று சிறுவனுக்கு ஆசை ஏற்படுகிறது. தான் தாயாகிய ஆதிவ எனக்கு ஒரு சிவசக்தி நடனத்தை தான் அந்த விருப்பம் நிறைவேறும் சிவபக்தனான் அவ்வாறமான் வாசு வேண்டினான். சிவலோகத்தில் உத்தமி தெய்வமாகிய ஏற்று அவனை இதனிடையே வேமான் தன்னை சுடலையில் மாய்த்து கொள்ள முற்படும் வேளையில் இதை கவனித்த பார்வதி அதை தடுக்கும் பொருட்டு நடனத்தை இடைநிறுத்தினாள். பின்பு கால் தண்டையை கழற்றி வேமானை நோக்கி வீசினாள். கால் தண்டையை பெற்றுக்கொண்ட வேமான் மகிழ்கிறான். பார்வதி தமக்கு மகளாக வேமான் மகிழ்வு கொள்கிறான். உச்சத்தில் நடனமாடி கொண்டிருந்த சிவன் இடையிலேயே பார்வதி நடனத்தை நிறுத்தியதை கண்டு கோபம் கொள்கிறான். கோபம் கொண்ட சிவன் நடனத்தை தானும் பாதியில் நிறுத்தி பார்வதியை சபிக்கிறான். சக்தி, என் மீது அக்கறையின்றி உன் பக்தன் மீது அக்கறை கொண்டு நடனத்தை இடையே நிறுத்தி என்னை நீ அவமானம் செய்துவிட்டாய். ஆதலால் இக்கணமே என்னோடு நீ சேர்ந்து வாழும் பாக்கியத்தையும் இழந்து விட்டாய். என்னோடு வாழ தகுதியற்ற நீயும் இனி பூலோகம் சென்று மானிட பிறப்பெடுத்து பல அவமானங்களை சந்திப்பாய் என்று சாபமிடுகிறார். பூலோக பிறப்பில் என்னை நோக்கி தவம் செய்து உன் பாவத்தை போக்கிக் கொள்வாயாக. உன் பாவம் முற்றுப்பெறும்போது யாமே உன்னை வந்தடைவேன் என்று கூறி சபித்த சிவன் முன்னே நிற்கும் சக்தியற்றவளாய் பார்வதி மறைந்து போகிறாள். அண்டமது நடு நடுங்கவே அலைகடல் கடல் பொங்கி எழுகவே விண்ணகம் பிளந்து விழுகவே விரிந்த பூமி தனியாய் உதறவே பொங்கிடு நிருமலை பொங்கவே புவியோர் அனைவரும் நடுங்கவே தேவர்கள் யாவரும் நிலை குலையவே திருமுடி நிலை குலைந்து சரியவே கருவிழி சிவந்திட கால் தண்டை உதிர்ந்திட கலைகள் நகிர்ந்திட கலை ஓசைகள் கனகனை எழுந்திட ஆடினானே சிவனே ஆடினானே ருத்ர தாண்டவமே ஆடினானே.